ஏன்னா எனக்கு முன்னாடி வந்த ஒரு பெரியவர் வந்து அவர் இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காமராஜர் வழியில் 3 வருஷமா சிறப்பாக வந்து 10வது 12வது படித்தவங்க எல்லாத்துக்குமே விருது வழங்கிக்கிட்டே இருக்காரு. அதுவும் குறிப்பாக அந்த 10வது 12வது பிள்ளைகளுக்கு ஏன் வந்து அவங்க விருது வழங்கிட்டு இந்த போதை அந்த பாதை வேண்டான்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த டீனேஜுங்கிற வந்து 2 கட்ட வயசு. பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள்கிட்ட சொன்னாங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு ஆசிரியர் வந்து சொன்னாங்கன்னா பிள்ளைங்களை அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நீ என்ன சொல்றது, என் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு போயிடுவாங்க. நம்ம உச்சம் பெற்ற தளபதி ஐயா வந்து என்ன சொல்றாரு, இந்த வயசுல பிள்ளைங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னாங்கன்னா அவங்க மனசுல அது பதிஞ்சு அதன் மூலமா இந்த போதைங்கிற பாதையை வேரோட அழிச்சிடலாம். 2026ல் நிரந்தர முதல்வரா வந்து இந்த போதை நீட்டையும் நோட்டையும் ரோட்ல போட்டுட்டு நம்ம ஓட்ட தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டு 2026லேருந்து நிரந்தரமான முதல்வராகவும் இளைய காமராஜர் ஐயாவா இல்லாம சரித்திர பதிவேட்டில் இடம்பெற மாதிரி ஆண்டுதோறும் எல்லா படித்த நல்ல மக்கள்களுக்கும் நிறைய கல்வி உதவி செய்யணும் சொல்லி திண்டுக்கல் மக்கள் சார்பாகவும் காலையில் 7 மணியிலிருந்து இங்கே வேலை பார்த்த அத்துணை நண்பர்கள், அப்புறம் கழக உறுப்பினர்கள் ஐயா புசி ஐயா அவங்க, அப்புறம் ஆதவன் அண்ணே சாப்பிட்றப்ப வந்து கேட்டாங்க, எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா என்ன ஏதுன்னு. சாப்பாடெல்லாம் அருமையாக இருந்துச்சு. ஐயா வந்து இளைய காமராஜர் ஐயா வந்து சாப்பிட்டாரு என்னன்னு கூட எங்களுக்கு தெரியல. நான் வந்தமே கேட்டேன், என்னை பார்த்தா டயர்டாக இருக்கான்னு கூட கேட்டார். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நம்மளோட நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இளைய சமுதாயம் நல்லா இருக்கணும், குறிப்பாக போதைங்கிற பாதையை வேரோட அழிக்கணும், நீட்டு நோட்டு வேண்டாம். 2026 தமிழக வெற்றிக்காக எங்க தளபதி விஜய் அண்ணனுக்கு தான். அதுக்காக ஒண்ணு ஜனநாயக கடமைய கரெக்டா பயன்படுத்தணும். எதுக்கு நம்மளை போல 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பிள்ளைங்க அவங்க சொல்றாங்க, அவங்க தான் வந்து நம்ம அம்மாட்டையும் பெரியவங்கட்டையும் எப்பா நல்லபடியா ஓட்டு போடுங்க, கரெக்டா நாளுக்கு ஓட்டு போடுங்க, நோட்டு வாங்காதீங்க, ஓட்டு கரெக்டா போடுங்க, அத சொல்றாங்க. எதுக்காக அவங்ககிட்ட சொல்றாங்க, அவங்க தான் வந்து நல்ல நட்பு மூலமா போதை பாதையும் வேரோட அறுப்பாங்கிறதுக்காக சொல்றாங்க. அதனால 2026ல இருந்து எங்க இளைய காமராஜர் ஐயா நிரந்தர முதல்வராக வரணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நான்.